வெல்கம் டு எழில் டாக்கீஸ். நான் உங்கள் எழில்குமார். டிசம்பர் 6 எல்லாருக்கும் ஞாபகம் வர்றது ஒன்றே ஒன்று தான். உலகம் போற்றும், இந்தியா மட்டும் இல்லாமல் உலகம் போற்றும் தலைவராகிய டாக்டர் பிஆர் பாரத ரத்னா அம்பேத்கர் அவர்களுடைய நினைவு தினம் அன்று. அந்த நினைவு தினத்தில் ஆனந்த விகடன் குழுமமும் மற்றும் வாய்ஸ் ஆஃப் காமன்ஸ் குழுமமும் சேர்ந்து இணைந்து எல்லோருக்குமான தலைவர் என்ற நூல் வெளியீட்டு விழாவை அறிவிச்சிருந்தாங்க. அந்த அறிவிப்புக்கு பிறகு இந்தியா முழுவதும் யார் இந்த நூலை வெளியிட போகிறாங்க, எந்த மாதிரியான ஏற்பாடுகள் எல்லாம் பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லி இந்தியா முழுவதும் மிகவும் ஆவலோடு எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. தற்போது டிசம்பர் 6 ஆகிய இன்றைய தேதியில் அந்த நூலை வெளியிட்டாங்க. அதில் பார்த்தீங்கன்னா சிறப்பு விருந்தினராக தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் திரு தளபதி விஜய் அவர்கள் கலந்துக்கிட்டு சிறப்புரை ஆற்றியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பிஆர் அம்பேத்கர் அவர்களுடைய பேரன் ஆனந்த் டெல்டுடே அவர்களும் மற்றும் வாய்ஸ் ஆஃப் காமன்ஸ் அதனுடைய நிறுவனர் ஆதவ் அர்ஜுன் அவர்களும் மற்றும் ஜஸ்டிஸ் சந்துரு, உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் ஜஸ்டிஸ் சந்துருன்னா யாருன்ட்டு. ஜெய்பீம் படம் எடுத்தாங்கல்ல, அது இவரோட கதையை இவரை ரோல் மாடலாக வச்சு தான் ஜஸ்டிஸ் சந்துரு இவர் ரோல் மாடலாக வச்சு தான் ஜெய்பீம் படமே எடுத்தாங்க. உங்களுக்கு எல்லாருக்குமே இவரை தெரியும். உங்களுக்கு நாம் இப்போ வாங்க, அந்த நிகழ்ச்சி ஒரு 3:30 minutes 4 hours நடந்திருக்கு. எல்லாத்தையும் முழுசாக நம்மளால் சொல்ல முடியாது. பட் இருந்தாலும் முக்கியமான விஷயங்களை பற்றி மட்டும் நம்ம உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு என்ன விஷயம்னா, ஆனந்த விகடனுடைய தலைவர் சீனிவாசன் அவர்கள் பேசினார். அவர் என்னன்னு பேசினாருன்னா, பல ஆண்டுகளாக நாங்கள் இந்த பத்திரிகை துறையில் இருக்கோம். நாங்கள் பத்திரிகை துறை என்பது எங்களுக்கு யாருக்குமே நாங்கள் இவங்க பக்கம் அவங்க பக்கம்லாம் கிடையாது. ஆனால் இருந்தாலுமே ஸ்டேட் கவர்மெண்ட்டை பற்றி நாங்கள் எதனா ஒரு விஷயம் பேசினா ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு நாங்கள் சொம்பு தூக்குறோன்னுவாங்க. ஒன்றிய அரசை பற்றி எதனா விஷயம் பண்ணுங்கன்னா நாங்கள் ஒன்றிய அரசுக்கு சங்கியாக செயல்படுறோன்னு சொல்லுவாங்க. ஆனால் எங்களுடைய கொள்கையும் கோட்பாடும் எங்கள் பத்திரிகை துறையை பொறுத்த வரைக்கும் நாங்கள் யாருக்குமே சப்போர்ட் பண்ண மாட்டோங்க. எந்த ஆட்சி எப்போ நடந்தாலும், ஆட்சிகள் மாறினாலும் மாறாவிட்டாலும் எங்களுடைய கருத்துக்களை நாங்கள் மக்களிடம் கொண்டு போய் சேர்ப்பதே எங்களுடைய தலையாய கடமைன்ட்டு கொஞ்ச நேரம் பேசினாலும் மிக சிறப்பாக அவர்களுடைய ஆதங்கத்தை தெளிவாக விளக்கிட்டு போயிட்டாரு. ஆனந்த விகடன்னா தெரியாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. வாசகர்கள் அனைவருக்கும் கண்டிப்பாக ஆனந்த விகடன் எப்படி போயிட்டுருக்கு, எப்படி இருக்குன்னு சொல்லி எல்லாருக்குமே தெரியும். அவர் அதனுடைய மனவேதனையை தெளிவாக வெளிப்படுத்தியிருக்காரு. எல்லோருக்குமான தலைவர் என்ற நூல் புத்தகத்தை அவர் முதல் ஏற்பாட்டால் தான் இந்த நூல் வெளியிடப்பட்டிருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஆதவ் அர்ஜுன் வாய்ஸ் ஆஃப் காமன்ஸுடைய நிறுவனர், அவர் பார்த்தீங்கன்னா ஒரு மிக சிறப்பாக பேசியிருக்காரு. வாங்க ஒவ்வொன்றா நம்ம பார்ப்போம். அவர் எந்த ஆட்சியையும் எந்த அதிகாரத்தையும் குறிப்பிடாம இப்போதைக்கு மன்னர் ஆட்சி தான் போயிட்டுருக்கு, மன்னராட்சி முறையை ஒழிச்சு பிறப்போக்கும் எல்லா உயிர்க்கும் சிறப்பாக செய்தொழில் வேற்றுமையான் என்ற குரலுக்கு ஏற்ப பிறப்பால் அனைவருமே சமம் என்றதை தான் அம்பேத்கரும் முன்மொழிஞ்சாரு. ஸோ பிறப்பாலே ஒருத்தர் முதலமைச்சர் என்றதை எப்படி ஏற்றுக்க முடியும்? அதை உடைச்சி சமுதாய சமத்துவ அரசியலை நம்ம நாட்டுக்குள்ளே நிறுவனம்னு சொல்லிட்டு அவர் அவருடைய கருத்தை வெளிப்படுத்தியிருக்காரு. ஒன் மோர் இன்ஃபர்மேஷன், அவர் விசிக கட்சியுடைய மாநில பொதுச் செயலாளர் அவர் தான். ஜாதி சமத்துவம் எல்லாமே ஒழியணும்னு பேசியிருக்காரு. கால சூழ்நிலைகளுக்கு ஏற்ப அனைத்துமே மாறுபடும் அரசியல் களத்தில் சொல்லி ஒரு தீர்க்கமான பேச்சை கொடுத்துருக்காரு. அது மட்டும் இல்லாமல் கொள்கைகளுக்கு மட்டும் பிஆர் அம்பேத்கரை யூஸ் பண்ணிக்கின்னு அவரை எந்த ஒரு மேடையிலுமே முன்னிலைப்படுத்துறதும் இல்லை, மேடையில் ஏற்றுறதும் இல்லை.
நீங்க பீகாருடைய கொள்கைகளை ஏத்துக்கிட்டு இருக்கிற மாதிரி இருந்தீங்கன்னா, நீங்க வெளி மாநிலங்கள்ல ஒரு பிரச்சனை நடக்குதுன்னா, அதுக்காக குரல் கொடுக்குறீங்கன்னா, அப்புறம் தமிழ்நாட்டிலே நீங்க அந்த வேலைய தானே பார்த்துட்டு இருக்கீங்கன்னு சொல்லி அவருடைய கருத்த வந்து ஆணித்தரமா பதிவு பண்ணியிருக்காரு. எந்த ஒரு பொது தொகுதியிலான ஒரு தலித் சமூகத்த வந்து நீங்க வந்து ஒரு கேண்டிடேட்டா அறிவிச்சிருக்கீங்களா? ஒரு வேட்பாளரா அறிவிச்சிருக்கீங்களான்ற கேள்விய வந்து எல்லா கட்சிகளுக்கும் அவர் விடுக்கும் ஒரு கோரிக்கையா விடுத்திருக்காரு. அது மட்டும் இல்லாம சமுதாயத்துல வந்து ஜாதி, மத அனைத்தையும் விட அனைத்துடனும் ஊழலும் மலிந்து போயிருக்கு. ஊழல் இல்லாத ஆட்சி, ஜாதி மதம் இல்லாத ஆட்சி, தீண்டாமை இல்லாத ஆட்சியை வந்து கொண்டு வரணும். அதற்காக வந்து மக்கள் அனைவரும் சிந்திச்சு செயல்படணும்னு தெளிவா சொல்லியிருக்காரு. அதே மாதிரி பிஜேபி வந்து ஜஸ்ட் 2% தான் தமிழ்நாட்டுல இருக்கு. அதையும் முன்னிலைப்படுத்தியிருக்காரு. ஹரியானா, மகாராஷ்டிராவில எல்லாம் நீங்க கேட்கலாம். ஹரியானா, மகாராஷ்டிராவெல்லாம் அப்ப எப்படி பிஜேபி வந்து வெற்றி பெற்றுச்சுன்ட்டு. அவங்களுக்கு இருக்கிற ஒரே ஒரு இது வந்து ராமன் கோ ரா ராமர் கோயில வந்து இப்ப கட்டி முடிச்சுட்டு ராமர் கோயில் பிரேம்ல தான் அவங்க வந்து வின் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி என்னன்னா, ஆட்சி அதிகாரத்தில் பங்கு தளபதி வந்ததுனால சொன்னாங்களா? இல்ல என்னான்னுலாம் தெரியாது அவரு பேசுனது. நான் பேசல. ஆதவ் அர்ஜுன் அவர்கள் பேசுனத உங்ககிட்ட அப்படியே கன்வே பண்றேன். அதிகாரத்திலும் பங்கு, ஆட்சியிலும் பங்குன்னு சொல்லி தளபதி வந்து தமிழக வெற்றி கழகத்தின் முதல் மாநாட்டுல தளபதி விஜய் அவர்கள் அறிவிச்சிருந்தாரு. அதை வந்து அவர் எப்படி எடுத்துட்டு இருக்காருன்னா, இதெல்லாம் ஓப்பன் டாக்கா சொல்லணும். முதுகுக்கு பின்னாடி பேசத்தை விட நெஞ்சுக்கு முன்னாடி இதெல்லாம் பேசணும். இதெல்லாம் வெளிப்படையாக்கணும். அரசியல்ல அப்பதான் இளைஞர்கள் வந்து அதிகமா வருவாங்க. இளைஞர்களுக்கான அரசியலை நம்ம கொண்டு போகணும். இதுக்கு மேலேயும் ஜாதி, மத பாகுபாடு, தீண்டாமையை வச்சு நம்ம அரசியல் செய்யற அரசியல்வாதிகளை களை எடுக்கணும். இந்த ஓப்பன் டாக் இருக்கணும்னு சொல்லி தளபதியை வந்து பெருமையா பேசியிருக்காரு. இன்னொன்னு பாத்தீங்கன்னா, நிஜ சாமியார்களை விட போலி சாமியார்கள் தான் அதிகமா இருக்கிறாங்க. அந்த மாதிரிதான் நல்ல அரசியல்வாதிகளை விட ஊழல் மலிந்த செயல்திறனற்ற அரசியல்வாதிகள் தான் அதிகமா இருக்காங்கன்னு அதை அப்படியே சுட்டி காட்டியிருக்காரு. இதை விட ஒண்ணு திராவிடத்துக்கான ஒரு எக்ஸ்பிளனேஷனை விளக்கத்தை கொடுத்திருக்காரு. திராவிடம்னா ஒன்னே ஒண்ணுதான். நீங்க தப்பா புரிஞ்சுக்காதீங்க. எல்லோருக்கும் எல்லாமும் கிடைக்க வேண்டும். பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும் அனைவரும் பிறப்பால் சமமே. எல்லோருக்கும் எல்லாம் வேண்டும். எல்லோரும் சமம். யாருமே ஒருத்தர் மேல் ஒருத்தர் கீழ் இன்னும் எதுவுமே கிடையாது. இதுதான் என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். திராவிடம்னா இவ்வளவுதான் சொல்லி சிம்பிளா திராவிடத்துக்கு ஒரு விளக்கத்தை கொடுத்துட்டு போயிருக்காரு. இவருடைய பேச்சு மிகவும் போல்டாகவும் வெறும் வெளிப்படையாகவும் இருந்தது. மதம் சார்ந்தோ இனம் சார்ந்தோ எதுவுமே இனிமேல் இருக்கக்கூடாது அரசியல்ல. இளைஞர்கள் வந்து அரசியலுக்கு வரணும்னு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி வேங்கை வயல் பிரச்சனை பத்தியும் பேசியிருக்காரு. எனக்கு வந்து நான் என்ன ஜாதின்னே எனக்கு தெரியாது. நான் ஒரு விளையாட்டு வீரன். தமிழ்நாடு விளையாட்டு பொறுப்புல நான் இருந்துட்டு இருக்கேன். எனக்கு வந்து எந்த ஜாதி, மத, இன பாகுபாடு எதுவுமே எனக்கு கிடையாது. அம்பேத்கரை எந்த மேடையில எடுத்தாலுமே அம்பேத்கர் பேரை சொன்னாவே அது அரசியல் தான் சொல்லி மிகவும் தெளிவா பேசியிருக்காரு. அப்புறம் இதை தாண்டி பாத்தீங்கன்னா அடுத்து வந்து அம்பேத்கருடைய பேரனாகிய ஆனந்த் டுண்டே வந்து பேசியிருக்காரு. அவர் வந்து என்ன சொல்றாருன்னா, ஜாதி மத பாகுபாடு இல்லாத அரசியல் அமைய வேண்டும். அரசியல் அமைப்பை ஃபர்ஸ்ட் பாதுகாக்கணும். கான்ஸ்டியூஷனை ஃபர்ஸ்ட் பாதுகாக்கணும். ஏன்னா கான்ஸ்டியூஷன்ல வந்து இவங்க வந்து ஏகப்பட்ட திருத்தங்கள் பண்ணிட்டே போயிட்டு இருக்காங்க. கடைசியில கான்ஸ்டியூஷனே இல்லாத போயிடும். ஃபர்ஸ்ட் மக்கள் வந்து அதை புரிஞ்சுக்கணும். கான்ஸ்டியூஷனை ஃபர்ஸ்ட் பாதுகாக்கணும்னு சொல்லி சிம்பிளா பேசினாலும் மிக தெளிவா பேசியிருக்காரு. அவர் இங்கிலீஷ்ல பேசுறதுனால நிறைய புரியாத கூட போயிருக்கலாம். ஆனா அவருடைய சொன்ன கருத்து இந்த அரசியலமைப்பை பாதுகாக்கணும்னு சொல்லியிருக்காரு. அவர் அதுவும் பாத்தீங்கன்னா இப்ப பெயில் மூலயமா தான் இந்த ஃபங்க்ஷனுக்கே வந்து கலந்து கொண்டிருக்காரு. அங்க பெயில் வாங்கிட்டு தான் மும்பையில வந்து மகாராஷ்டிரா மாநிலத்தில் மும்பையில வந்து ஜெயிலில் இருக்காரு. அவரு இப்ப அங்கிருந்து
பெயில் கொடுத்து தான் இந்த நிகழ்ச்சியை பங்கு கொண்டிருக்காரு. ஜாதி மத அரசியல் இல்லாத ஒரு ஆட்சியை நிறுவனம்னு சொல்லி அவரும் கேட்டிருக்காரு. இன்னொரு விஷயம் என்னன்னா, நீதிபதி சந்துரு இவர் நீதிபதி சந்துரு நீதிபதி சந்துருவும் மிக சிறப்பா தெளிவா சிம்பிளா பேசிட்டு போயிட்டாரு. அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா, அனல் பறக்கும் பேச்சு தமிழக வெற்றி கழகத்தின் தலைவரும் விஜய் அவர்கள் மிகவும் ஷார்ட்டா பேசினாலும் மிக அருமையா பேசிட்டு போயிருக்காரு. அது என்னன்னு ஒன்னொன்னா பார்க்கலாம். அம்பேத்கருடைய இந்த நூல் வெளியீட்டு விழாவில் இங்க மேடையில் இருக்கிற அனைவருடனும் என்னுடைய நண்பா நண்பிகள் முன்னாடியும் உங்க எல்லாருடனும் நானும் இந்த மேடையில் கலந்து கொள்வதில் பெரும் மகிழ்வு அடைகிறேன்னு சொல்லி ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சிருக்காரு. அதே மாதிரி நியூயார்க் சிட்டியில உங்களுக்கே தெரியும், நியூயார்க் சிட்டின்னா பெருசா பேசுவாங்க. அமெரிக்காவிலும் சரி, உலகம் ஃபுல்லாக சரி. அங்க போயிட்டு ஜஸ்ட் ஒரு 3 days 2 days தங்கிட்டு வந்துட்டாவே அதே ஒரு பெருமையை எடுத்துப்பாங்க. ஆனா 100 ஆண்டுகளுக்கு 70-80 ஆண்டுகளுக்கு முன்பாகவே ஒருவர் போய் அங்க படிச்சுட்டு, அமெரிக்கா நியூயார்க்ல படிச்சுட்டு இந்தியாவில் அரசியலமைப்பு சாசனத்தை ஏற்றாரு. ஆனா அவருக்கான ரெஸ்பான்ஸ் கிடைச்சிச்சுன்னா இல்ல, அவரை ஜாதி மதத்தால பிளவுபடுத்தி தான் வச்சாங்க. அவர் ஸ்கூலுக்கு போனா ஸ்கூல்ல அனைத்து மாணவர்களுடன் சரிசமமா உட்கார வைக்கல, தண்ணி குடிக்க முடியல, அவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்காரு. ஆனா அந்த வயசுலயும் அவர் அவ்வளோ வைராக்கியமா இருந்தாருன்னு சொல்லி நினைக்கும் போதே எனக்கு புல் அரிக்குதுன்னு சொல்லி தளபதியுடைய ஸ்பீச்சை தொடங்கினாரு. எப்பயும் போலதான் ஒரு குட்டி கதையை சொல்லி அழகா ஸ்பீச்சை கொண்டு போயிட்டாரு. அதுக்கு பிறகு என் நெஞ்சில் குடியிருக்கும் சொல்லி சொன்னாரு பாருங்க. அங்க இருக்கிற அவருடைய கட்சி தோழர்களாகட்டும், நிர்வாகிகளாகட்டும் எல்லாருமே சிலிர்த்து போய் நின்றாங்க. நம்மளால வீடியோவில் பார்க்க முடிஞ்சிச்சு. அதே மாதிரி இந்த ஒரு ஏற்பாட்டை பண்ணி கொடுத்த விகடன் குழுமத்திற்கும் வாய்ஸ் ஆஃப் காமன்ஸுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன், இதில் என்னை பங்கு பெற வைத்ததற்குன்னு சொல்லியிருக்காரு. எலெக்ஷன்ஸ் கமிஷனை பார்த்து ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. எலெக்ஷன் நம்பகத்தன்மையாகவும் நியாயமாகவும் சுதந்திரத்துடனும் செயல்படணும். மக்களுக்கு ஃபர்ஸ்ட் எலெக்ஷன்ஸ் மேல ஒரு நம்பிக்கையே வர்ற மாதிரி ஒரு எலெக்ஷன்ஸை பண்ணுங்கன்னு சொல்லி தேர்தல் ஆணையத்திற்கு அவர் கோரிக்கை வச்சிருக்காரு. முக்கியமான விஷயம், ஏப்ரல் 14 அன்னைக்கு, ஏப்ரல் 14 எல்லாருக்குமே ஞாபகம் வருது ஒன்னே ஒண்ணுதான், டாக்டர் பாரத ரத்னா BR அம்பேத்கர் அவர்களுடைய பிறந்த நாள். அந்த நாளை ஜனநாயக உரிமைகள் தினமாக அறிவிக்கணும்னு சொல்லி யாருக்கு சொல்லியிருக்காரு? ஒன்றிய அரசுக்கு ஒரு கோரிக்கையை வச்சிருக்காரு. இதை நிறைவேற்றுறாங்களா நிறைவேற்ற மாட்டாங்களான்னு அப்புறம் தான் பார்க்கணும். ஆனா அவருடைய கோரிக்கையை வச்சிருக்காரு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா, மணிப்பூர் பிரச்சனை, மணிப்பூர்ல என்ன நடந்துச்சுன்னு கடந்த 1 வருடங்களா உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அது இப்ப வரைக்கும் அதுக்கு ஒரு எண்டே கிடையாத அளவுக்கு தான் போயிட்டு இருக்கு. உங்களுக்கு தெரியும், நீங்களும் மீடியாவில் பார்த்துருப்பீங்க, எல்லாம் பார்த்துருப்பீங்க. மணிப்பூர் பிரச்சனையில அங்க ஒன்றிய அரசு என்ன தவற செஞ்சிட்டு இருக்காங்களோ அதே தவறா தானே நீங்க மாநில அரசுலயும் தமிழ்நாட்டிலையும் பண்ணிட்டு இருக்கீங்க. வேங்கை வயல் டாபிக்கை எடுத்தாரு. வேங்கை வயல்ல மனித கழிவுகளை ஒரு குடிக்கிற தண்ணியில போட்டிருக்காங்க. ஆனா அதற்கான எந்த ஒரு செயல்பாடும் எடுத்த மாதிரியே ஒரு துரும்ப கூட அசைச்சு பார்க்காத அளவுக்கு தான் இந்த ஆட்சியில் நடந்துட்டு இருக்கு. அதை தான் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லி வெளிப்படையா அதையும் சொல்லியிருக்காரு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா, மக்கள் நேசிக்கிற சுவாசிக்கிற அரசியலை ஒண்ணு முன்னெடுத்துங்க சொல்லி அதையும் சொல்லியிருக்காரு. அந்த மாதிரி அரசியல் அமையாத வரைக்கும் நானும் உங்களுடன் மக்களுடன் சேர்ந்து பண்ணிட்டு தான் இருப்போம்னு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி சும்மா எல்லாத்துக்கும் ட்வீட் போடுறது, அறிக்கை கொடுக்கறது, மழை தண்ணியில போய் போட்டோ ஷூட் எடுத்து அப்லோடு பண்றது, அந்த மாதிரி எல்லாம் இல்லாம மக்களுக்கான நேரடி அரசியலை தயவு செய்து பண்ணுங்கன்னு கோரிக்கை வச்சிருக்காரு.
தமிழ்நாட்டு மக்களுக்கும் தமிழர்களுக்கும் ஏதான ஒரு பிரச்சனைன்னா நான் வந்து முதல் ஆளாக உங்களுடன் சேர்ந்து நானும் இருப்பேன், இப்பயும் போலதான் எப்பயும் இருப்பேன்னு சொல்லி பேசியிருக்காரு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கூட்டணிகளை மட்டுமே நம்பி இருக்கும் 200 வின் பண்ணுவாங்கன்னு சொல்லி எகத்தாளத்துடன் இருக்கும் ஆட்சியாளர்களுக்கும் 2026 மைனஸ் ஆக்குவோம். மக்கள் மைனஸ் ஆக்குவாங்கன்னு 1க்கு 3 டைம் அந்த நேரத்தில் பதிவு பண்ணியிருக்காரு. மக்கள் மைனஸ் ஆக்குவாங்கன்ட்டு 2026. அதே மாதிரி அனைத்தையும் பேசினாரு. கடைசியா குறிப்பா ஒரு விஷயத்த பேசினாரு. விடுதலை சிறுத்தை கட்சிகளின் தலைவர் தொல் திருமாவளவன் அண்ணன் அவர்கள் இதுல பங்கேற்பதாக இருந்தது. அது சூழ்நிலைகளின் காரணமாக பங்கேற்கவில்லை. அதிலிருந்தே எனக்கு தெளிவா புலப்படுது அவருக்கு எப்படியாப்பட்ட அரசியல் அழுத்தங்கள் இருக்கும் சொல்லி என்னால யூகிக்க முடியுது. பட் இருந்தாலும் அவரால் வர முடியலன்னாலும் அவருடைய மனசும் அவருடைய எண்ணங்களும் நம்ம கூட தான் இங்கே இந்த இடத்துலதான் சுத்திட்டு இருக்கோம்னு சொல்லி ஆணித்தரமா பேசியிருக்காரு. அருமையா பேசிட்டு இதுல நான் இந்த எல்லோருக்குமான தலைவர் இந்த நூல் வெளியீட்டு விழாவில் என்னை அழைத்தமைக்கும் இந்த மாதிரி முக்கியமான ஏற்பாடு செய்தமைக்கும் எல்லோருக்கும் நன்றி. ஆனந்த குடும்பத்திற்கும் நன்றி. வாய்ஸ் ஆஃப் காமெண்ட்ஸுக்கும் நன்றி. என்னை கலந்து கொள்ள செய்வதற்கு மிக்க நன்றின்னு சொல்லி மிகவும் சிறப்பாக முடிச்சிருக்காரு. அருமையா பேசிட்டு போயிருக்காரு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி புது புது வீடியோஸ் புது இதெல்லாம் வர்றதுக்கு நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம இன்ஸ்டா ஐடியும் ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். லவ் யூ ஆல்.